தேர்தல் குறித்தான அண்மை செய்தி. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் மதியம் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் மதியம் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்கத்தில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 1 மணி நிலவரப்படி 61.11 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்கத்தில் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பிலுள்ளார். கவியரசன், இந்த செய்தி குறித்து மேற்கொண்ட விவரங்களை தெரிவியுங்கள். வணக்கம் பராசக்தி. 5 மாநில தேர்தலில் இதுதான் கடைசியாக நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு. இதில் மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதில் முதற்கட்டம் கடந்த 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலோட அங்கே வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 152 இடங்களுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலைமையில் இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு இன்று காலையில் வாக்குப்பதிவு தொடங்கி தற்போது வரைக்கும் நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 1 மணி நிலவரப்படி 61.1 அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நம்ம கடந்த முதற்கட்டத்திலையும் பார்த்தோம், வாக்குப்பதிவு அதிகமாகத்தான் இருந்தது. அதே அளவுக்கு இந்த முறையும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் இந்த நம்பரை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 மணி நேரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முதற்கட்டம் அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை விட இங்கே 10 தொகுதி கம்மியா இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு வழக்கத்தை விட ஒரு அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் செல்வாக்குள்ள இடங்கள் அப்படின்னு கடந்த தேர்தல்களில் நம்ம பார்க்கும்போது தெரிகிறது. மொத்தம் 142 இடங்கள்ல 126 தொகுதிகளை கடந்த முறை அவங்க தான் கைப்பற்றி இருந்தாங்க. எனவே இந்த முறை எப்படியாவது திரிணாமுலுடைய கோட்டையில நம்மளுடைய வெற்றி கொடியை பறக்க விட வேண்டும் அப்படிங்கிறதுல பாஜக மிகவும் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க அதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிடக்கூடிய பவானிப்பூர் தொகுதி இந்த இரண்டாம் கட்டத்தில் தான் வருது. அங்க தற்போதைய எதிர்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி மம்தாவுக்கு எதிராக வேட்பாளராக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே நந்திகிராம்லையும் போட்டியிட்டாரு. அதே போல பவானிப்பூர்லையும் அவர் போட்டியிடுறாரு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது, கடந்த தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில மம்தா பானர்ஜியை சுவேந்து அதிகாரி தோற்கடித்தார். இந்த முறை பவானிப்பூருக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த தொகுதியிலையும் நான் அவங்களை தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி பவானிப்பூர்லையும் போய் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. எனவே அங்க ஒரு டஃப் ஃபைட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது 2 கட்சிகள் 2 வேட்பாளர்களுக்கு இடையில ஒரு டஃப் ஃபைட்டுங்கிறது வேற. ஆனா அதை தாண்டி வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இப்ப முதற்கட்ட தேர்தலையும் பல இடங்கள்ல வன்முறைகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதே போல இரண்டாம் கட்ட தேர்தலையும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து வருவதை நம்ம காலையிலேருந்து பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல பாஜகவினுடைய சின்னத்துக்கு மேல இவிஎம் மிஷின்ல டேப் போட்டு ஒட்டிட்டாங்க. வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பதை தடுக்கும் வகையில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு பாஜகவும் குற்றம் சாட்டி இருக்கிறது. தேர்தல் அதிகாரிகளும் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மம்தாவை பொறுத்த வரைக்கும், திரிணாமுலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. 2 தரப்புமே ஒருவர் மீது மற்றொருவர் தீவிரமான புகார்களை வைத்து வரக்கூடிய சூழல்ல ஆங்காங்கே சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி வாக்குப்பதிவு இன்று 6 மணிக்கு நிறைவடைய இருக்கிறது. அதன் பிறகு மே 4ஆம் தேதி 5 மாநில தேர்தல்களுடைய பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த முறை மேற்கு வங்கத்தில்
பாஜகவுக்கும் திரிணாமுலுக்கும் இடையே மிக கடுமையான போட்டி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், பிளாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் லோயஸ்ட் பிரைஸ், கம்ப்ளீட் டிரான்ஸ்பெரன்சி. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?